Hello viewers, welcome to Beauty Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 டைப்பான bread crumbs எப்படி வீட்லயே பண்றதுங்கிறது பார்க்கலாம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம bread எடுத்துக்கலாம். நீங்க எந்த bread வேணாலும் எடுத்துக்கோங்க. salt or sweet bread கூட எடுத்துக்கோங்க. or else wheat breadல கூட நம்ம இதையே செய்யலாம். ஃபர்ஸ்ட் plain bread crumbs பண்ணலாம் நம்ம. இதுக்கு நான் 3 slice bread எடுத்துர்க்கேன். இதோட edges நம்ம கட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. நீங்க அப்படியே சிறுசா கட் பண்ணி ஒரு மிக்ஸர் பிளெண்டர்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதையே கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்க போறோம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்காதீங்க. கொஞ்சம் கோர்ஸா இருக்கணும். இப்போ நம்ம dry roast பண்ணிக்கலாம். low flame லயே வெச்சு இது 2 minutes dry roast பண்ணிக்கோங்க. இது நல்ல உதிரியா மாற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் plain bread crumbs ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம seasoned bread crumbs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 slice bread எடுத்துக்கறோம். இதுல இருக்கிற edges நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 teaspoon salt ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 teaspoon ginger powder, 1/4 teaspoon garlic powder, 1/4 teaspoon chilli flakes, 1/4 teaspoon oregano, 1/4 teaspoon dry herbs. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மறுபடியும் கோர்ஸா அரைச்சுக்க போறோம். and again நம்ம இதையும் 2 minutes low flame லயே dry roast பண்ணிக்க போறோம். நல்ல உதிரியா ஆயிருச்சு. இந்த மாதிரி லைட்டா brown கலர்ல சேஞ்ச் ஆனனோடே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான். இந்த bread crumbs chicken nuggets or garlic bread இந்த மாதிரி ரெசிபில எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சீசனிங்கா இருக்கும் ஃப்ளேவர்லாம். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு bread crumbs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன்ல நம்ம நிறைய பார்க்கறோம் panko bread crumbs yellow or orange color bread crumbs கிடைக்குது. சோ அதை நம்ம வீட்லயே சிம்பிளா செஞ்சிரலாம். இதுக்கு நம்ம 3 slice bread எடுத்துர்க்கேன். இதுக்கு edges வந்து கட் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க போட்டுடலாம். and இது கூட ஒரு pinch food color ஆட் பண்ணிக்கிறோம். yellow food color or orange food color நீங்க இது உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டா ஆட் பண்ணுங்க because நம்ம shallow fry or deep fry பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஆயிரும் bread crumbs. சோ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க food color. இப்போ நம்ம அதே மாதிரி coarse grind பண்ணிரோம். இதையும் நம்ம panல போட்டு low flame லயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல ட்ரையா சேஞ்ச் ஆகும். நல்ல உதிரியா மாறும். அந்த டைம்ல நீங்க அத ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதே மாதிரி சிம்பிளா 3 டைப்பான bread crumbs நம்ம வீட்லயே செஞ்சு வெச்சிரலாம். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருங்க. கண்டிப்பா 3 months நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.